அமெரிக்கா முத நிலவுக்கு ஆள் இல்லாத ஒரு விண்கலத்தை அனுப்புச்சு. அந்த விண்கலத்துக்கு பேர் பயனியர் விண்கலம். ஆளே இல்லாம அந்த விண்கலம் நிலாவுக்கு போய் இறங்கும். இப்போ நிலாவுக்கு போய் இறங்கி அது திறக்கும். ஒருவேளை நிலால மனுஷன் இருந்தான்னா அந்த விண்கலத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா அவனோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. எந்த மொழியில எழுதுறது சார்? அமெரிக்காக்காரங்க ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறாங்க. உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. ஆனால் அவங்க ரொம்ப தேர்வு செஞ்சு உலகத்தின் தொன்மையான பழமையான எங்கே மனிதர்கள் வாழ்ந்தாலும் இந்த மொழியை பேச வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் 14 மொழிகளை தேர்வு செய்கிறார்கள். அந்த 14 மொழிகளில் ஒன்று நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியை அவர்கள் தேர்வு செய்கிறார். தமிழில் ஒரு கடிதத்தை எழுதி அந்த விண்கலத்தில் ஒட்டியாச்சு. அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் நிலாவுல மனுஷன் வாழ்ந்தா கூட ஒருவேளை அவன் தமிழ் பேசுபவனாக இருக்கக்கூடும் என்று அமெரிக்காவில் இருப்பவர்கள் நம்புகிறார்கள்.